ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சி ஜனவரி 14ஆம் தேதி அவர் தனுசு ராசியில் இருந்து மகர ராசி செல்ல போகிறார். ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை அவர் மகர ராசியில் உச்சமடைகிறார். துலாம் ராசியினருக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். துலாம் ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய் பகவான். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், அந்யோன்யம் பெருகும், ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்க மாட்டார்கள். குடும்பத்தில் இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடந்தேறும். மங்களகாரகன் என்று அழைக்கிறோம் செவ்வாய் பகவானை. சுபமங்கல காரியங்கள் நன்றாக நடைபெறும். பழைய கடன்கள் இருந்தால் அடைப்பீர்கள். பண வரவுகள் சேமிப்புகள் தொடர்வீர். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை உஷ்ண நோய்கள், பிபி போன்ற நோய்கள் இருந்திருந்தால் நோய்கள் அனைத்தும் தங்களுக்கு மட்டுப்படும். சிறிய சிகிச்சையினால் எளிதில் குணப்படுத்தப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசி என்பர்களுக்கு, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், ரியல் எஸ்டேட் துறை என்பர்களுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். ரியல் எஸ்டேட் துறையில் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம், மனை, வீடு போன்றவற்றை நல்ல விலைக்கு விற்பீர்கள். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் மூலமாக பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும். மருத்துவர்களுக்கு, டாக்டர்ஸ் தங்கள் துறையில் புகழ் பெறுவர். கைராசியான டாக்டர் என பெயர் எடுப்பீர். உழைப்பும் அதிகமாக இருக்கும். தங்களுடைய உழைப்பு அதிகம் ஆக உடல் அசதி, சோர்வு வந்து விலகும். சகோதர காரகன் செவ்வாய் என்று அழைக்கிறோம். சகோதர பாவம் நன்றாக இருப்பதால் சகோதரருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்க மாட்டீர்கள். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும். விவசாயத்தை பொறுத்தவரை துலாம் ராசி அன்பர்களுக்கு மகசூல் அதிகரிக்கும், பயிர்கள் செழிக்கும், விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி நன்றாக கிடைக்கும், உரங்கள், மருந்துகள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு விவசாயத்தில் செழிப்பு உண்டு. கால்நடைகள் அபிவிருத்தி உண்டாகும். இந்த நேரத்தில் தாங்கள் வீடு கட்டலாம். புது வீடு கட்டி விற்கலாம், நல்ல விலைக்கு விற்கலாம். தங்களுடைய பட்ஜெட்டுக்குள் புது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு உண்டாகிறது. ஆக மொத்தம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள், கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.